Hello, வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் and welcome to Ramco Super Great Simmons வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. இது மாற்றுக்குரல் சுற்று. இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப டஃப்பான சாங் செலக்ட் பண்ணி, அதாவது மேல் சிங்கர் பாடின சாங்கை நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ஸும், ஃபீமேல் சிங்கர் பாடின சாங்கை நம்ம மேல் கண்டஸ்டன்ஸும் பாடிட்டு வராங்க. பல நல்ல பர்ஃபார்மன்ஸ், பல நல்ல கமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டே வராங்க, நிறைய அப்ளாஸும் வாங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த எபிசோட்லையும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. Let's welcome SP Shailaja ma'am. Let's welcome Bharatwaj sir. Let's welcome திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஜட்ஜஸ், இந்த மாற்றுக்குரல் சுற்று வந்து இந்த எபிசோடோட முடியுது. ஸோ இந்த ரவுண்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிஜமாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ரவுண்ட் எல்லாமே. இந்த என்டையர் எபிசோட்ஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய லேர்னிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே எந்த ஹை பிச்சில் பாடிருக்கோம் அன்றைக்கி. ஆமாம், அப்படி எல்லாருக்குமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நல்ல ப்ராக்டிஸ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து எல்லாம் பாட்டு எடுத்து பாடணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்தது. ஸோ இது நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்டையர் எபிசோட்ஸுமே நல்ல எக்ஸ்பெரிமெண்டல், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ரவுண்ட்ஸ். டெஃபினட்டாக சூப்பர். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் மேல் க்ராஸ் பண்ணி பாடுறது வந்து நான் பார்த்து கிடையாது. முதல் முறையாக நான் இதை பார்க்குறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு தாட்ஃபுல் எக்ஸசைஸ் இது. நிச்சயமாக இவர்கள் நல்லா அது கற்றுக்கிட்டு நல்ல அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போது சில விஷயங்கள்லாம். ஸோ டெஃபினெட்லி திஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் பாருங்களேன், அடுத்தலாம் இன்னும் எபிசோட்ஸில் வந்து இன்னும் பெட்டராக பாடுவாங்க அவங்க டெஃபினட்டாக. ஸோ ஐம் ஷூர் திஸ் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த குரல் மாற்ற சுற்று அவங்களுக்கே ஒரு யோசனை வந்திருக்கும். ஓ, நம்ம பாடுறதுல இவங்களோட மேல் சிங்கர்ஸ்க்கு ஃபீமேல் சிங்கர்ஸோட பாட்டு பாடினா என்னெல்லாம் வித்தியாசம் அப்படின்னு ஒரு யோசனை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. இப்போது இந்த எபிசோட் நாங்கள் உங்களை மாதிரி எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் மேம். இந்த மாற்றுக்குரல் சுற்றுல ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அனுஷா ரவி. ஹாய் அனுஷா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் சேது மூவிலேருந்து அருண்மொழி, சுரேந்தர் அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார் பாடின மாலையன் வேதனை சாங் பாடுறேன். வாவ், ரொம்ப அழகான ஒரு சாங். ஸோ 3 பேர் பாடின ஒரு சாங்கை நீங்கள் ஒருத்தராக பாட போகிறீங்க இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம்? ஆக்சுவலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பிகாஸ் ஹையர் ஆக்டிவ்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், தெரியல பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அனுஷா, நல்லா கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. தேங்க்யூ. பௌர்ணமி என் காதல் வீணை நீ வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகதே என் மனம் மோகத்திலே மாலையின் வேதனை கூட்டுதடே காதல் தன் வேலையை காட்டுதடே
பேச்சுக்கள் ஏண்டா அம்பே காதலும் பொய்யும் இல்லை உண்மை கதை மண்ணில் ஆயிரம் உன் காதல் சஸ்பென்ஸ் என்ன அம்பே காதல் செஞ்சா பாவம் அந்த காலத்தில் எதுக்கு வீணா சோகம் கதைய முடிடா நேரத்தில் பூங்களே கை வரும் நாள் வருமா பூமியில் சொர்க்கமும் தோன்றிடுமா மாலையின் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி காற்று விடும் கேள்விக்கு மலர் சொல்லும் பதில் என்னவோ வாசங்கள் பேசாத பதிலா தம்பி மேகம் விடும் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ கடலாடும் அலை கூட பதில்தான் தம்பி அவளின் மௌனம் பார்த்து பதை பதைக்கும் என் மனம் வேண்டாத எண்ணம் வரும் காதல் திருமணம் மோகமுள் நெஞ்சிலே பாய்கிறதே என் மனம் அவள் மடி சாய்கிறதே மாலையின் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி என்னை வாட்டும் வேலையை நடி நீ சொல்வாய் கண்மணி முகம் காட்டு எந்த பௌர்ணமி என் காதல் வீணனி வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகதே என் மனம் மோகத்திலே மாலையின் வேதனை கூட்டுதடி காதல் தன் வேலையை காட்டுதடி அனுஷா ரவி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். அனுஷா, ஹலோ சார். யூ ஆர் கிரேட்லி இம்ப்ரூவ்ட் சிங்கர். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இந்த பாட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா பாடினீங்க. அதாவது தோ சம் பிளேசஸ் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருந்தது உங்களுடைய, பட் யூ மேனேஜ் இட் ஸோ வெல். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அந்த நடுவில் ட்ராமா வேறு இருந்தது அண்ட் மூணு சிங்கரோடைய பாடல் எங்கேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். கண்டினியூ த சேம் திங். யோட கிரேட் வாய்ஸ். எல்லாம் இது அப்ளிகேஷன் இதே மாதிரி இருக்கட்டும். வில் பி கிரேட் சிங்கர். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அனுஷா, எஸ் மேம். கிரேட் சிங்கிங். தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது. என்ன ரேஞ்ச் அது? எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. 3 பேர் 4 பேர் சேர்ந்து பாடிருக்காங்கல்ல இந்த பாட்டு. இங்கே ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ. வெரி நைஸ். ஒரே சின்ன சஜஷன், பல்லவி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வாய் திறந்து பாடுங்க. எஸ் மேம். அவ்வளோதான். எஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ரியலி காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். அனுஷா, எஸ் மேம். குரல் மாற்ற சுற்று ஆயதுனாலயா ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆம்பளை லுக்கு வரத்துக்கு நன்னா இருந்தது. எவ்ரி டைம் அந்த சங்கதி ரொம்ப நன்னா இருந்தது. அது வரத்துக்கு கஷ்டம். அண்ட் உங்களோட நான் ஒரு காரியத்தில் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஹை பிச் போகிறச்ச நீங்கள் வந்து சின் டவுன் பண்ணி பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ். நம்ம அதுக்கு முன்னே சொல்லியிருக்குது, அப்படி மேலே ஹை பிச் போகிறச்ச டவுன் பண்ணி பண்ணணும்னு. சிலவங்க அது ரொம்ப இப்படி போகாமல். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள். நல்லா இருந்தது. அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்போ நல்ல டோனும் வரும். சரி அனுஷா,
கடந்த சில ரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டே வரீங்க. இந்த எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் போக போக இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ ஐல் கீப் ப்ராக்டிஸிங். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் மேல் மாதிரி பேசணும்னா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. ஓகே ஆல் ரைட். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. மாற்று குரல் சுற்றுல அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சோம்தாஸ் ஃப்ரம் கேரளா. ஹலோ சோம்தாஸ். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? புன்னகை மன்னன் படத்தில் ஏதேதோ. சோம்தாஸ், நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஹை பிச்சில் இருக்க சாங் தானே பாடுவீங்க மோஸ்ட்லி இல்லை? ஏன்னா அது உங்களுடைய ஃபீல்டு, உங்களுடைய ஜானர் அப்படிங்கிறதால. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அந்த சாங்கை பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்க, டிவியில் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை மன்னன் உன் ராணி நானே பண்பாடும் பாடகன் நீ உன் ராகம் நானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தே. சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன் உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன் தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்த்திரேன் சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்கள் தானே உதிர்கின்றது பதில் என்ன கூறு பூவும் நானும் வேறு ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே. குலதெய்வமே எந்தன் குறை தீர்க்கவா கை நீட்டினே
கரை சேர்க்கவா நீயே அழைக்கவா தீயே அழைக்கவா நீ பார்க்கும் போது பனியாகிறே உன் மார்பில் சாய்ந்து குளிர் காய்கிறே இது வந்து போதும் இந்த அன்பு போதும் ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை மன்னன் உன் ராணி நானே பண்பாடும் பாடகன் நீ உன் ராகம் நானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே. சோம்தாஸ் இசைஞானி அவர்களுடைய இசையமைப்பில் சித்ராம்மா பாடின ஒரு சாங். இந்த சாங்கை யார் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்டில் சித்ராம்மா பாடினது தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த சாங்கை வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். சோம்தாஸ், மேம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாட்டு உங்களுக்கு, உங்கள் வாய்ஸ்க்கு இது ரொம்ப சாஃப்டான ஒரு பாட்டு எடுத்திருக்கீங்க. நல்லாவே பாடிருக்கீங்க நீங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், அதெல்லாம் மிஸ் ஆகிடுது. பல்லவி, சரணம் எல்லாமே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய மிஸ் ஆகிருக்கு. அது வந்து நல்லா கேட்கணும் நீங்கள். சில இடத்துல வந்து ரொம்ப அற்புதமான கமக்கங்கள் எல்லாம் போட்டிங்க, சிம்பிளானது விட்டுட்டீங்க. அதெல்லாம் இருக்குது சின்ன சின்ன பொடி சங்கதி, அதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள். நிறைய இன்னும் கேளுங்க பாட்டு. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாட்டு பாடுறச்சு? ஈஸியில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பாட்டு எடுத்து பாடலாமா? பாடலாம். நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் சாங்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்லதாக இருந்தது. ரொம்ப நீங்கள் சரியாக பாடலைன்னு நான் சொல்லலை, நல்லா இருந்தது. இன்னும் நல்லா பாடணும் இந்த பாட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்லா இன்னொரு வாட்டி கேளுங்க. சரிம்மா, நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சோமு மேம், சோமு நல்ல ஒரு பாட்டு. இப்போவும் கூட இந்த நல்ல ஒரு மெலடி நீங்கள் வந்து அதை நல்லா தான் பாடியிருக்க. அதாவது இப்போ ஃபீமேல் சாங்ஸ் நம்மள எடுத்து பாடுறச்சே வந்து கொஞ்சம் அதுக்கு தான் இந்த சுற்று வச்சிருக்கிறதே வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னா உங்களோட அந்த ரெகுலராக நீங்கள் பாடுற அந்த ஸ்டைல் இருக்கே, சோமதாஸ் பாடுற ஒரு ஸ்டைலு, அதுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு அழகு, எஸ்பெஷலி அது மேலே போன அந்த போர்ஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வேணும்னே பாடி பார்க்கலாம். புரியுறதா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 லைன்ஸ் ஏதேதோ அது பாடினே, அந்த 2 லைன்ஸ் சோமு பாடுறதானே தெரியல. உங்கள் சவுண்டு ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் சவுண்ட் எப்போவுமே அழகாக தான் இருக்குது, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. 3rd லைன்லேருந்து சோமுவே வந்தாச்சு. நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி இந்த பாட்டு பூரா இந்த மாதிரி ஒரு சவுண்டில் அது வந்து இப்படி உருண்டு வரும்னு சொல்லும் இல்லையா, ரவுண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் பாடியிருக்கீங்க. சோமு பிச்சு எடுத்துடுவாங்க சில சாங்ஸ் எல்லாம், எஸ்பெஷலி சங்கர் மகாதேவன் சாரோட பாட்டெல்லாம் எடுத்து சோமு பயங்கரமாக பாடிடுவாங்க. அப்படி உள்ள சோமுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சங்கதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சங்கதிஸ் பாடுற அந்த இது அது வந்து அது கூட நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து பின்னி உதறி எடுத்துடுவாங்க அப்பா. அதனால தான் சொல்கிறேன் சோமு, மீதி எல்லாம் நல்லா இருந்தது என்ன. தேங்க்யூ. ஸோ இது மட்டும் பாருங்க. அதே மாதிரி போல்டாக ஆன்சர் பண்ணுங்க நாங்கள் கேட்குறச்சு. எழுந்துரு அஞ்சலி, எழுந்துரு அஞ்சலி, எழுந்துரு. இல்லை சோமு அதே மாதிரி ஏதாவது இப்போ நம்ம இந்த ரவுண்டு பேர் சொல்லுங்க நீங்கள். மாற்ற குரல் சுற்று. மாற்ற குரல் சுற்று. ஸோ இந்த மாற்ற குரல் சுற்று இது வந்தாச்சு. வேறு ஏதாவது
இந்த மாதிரி ஃபீமேல் வாய்ஸ் உங்களுக்கு எடுக்க முடியுமா? ஏதாவது அனுகரணம்? இல்லை ஒன்றுமே இல்லை, ஒன்லி பாட்டு. சரி சோமு, பாடினதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே சோமு, பார்க்கலாம். சோம்தாஸ் சார். உங்களுடைய குரல் வந்து யூஸ்வலி நாங்கள் வந்து ரொம்ப நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிண்டு கத்தி அப்படியே பவர்ஃபுல்லாக பாடுவீங்க. பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல். எனக்கு எப்படி கேட்ட உடனே எப்படி இருந்ததுன்னா, சில பாட்டு வந்து இளையராஜா சாரும் பாடுவாங்க, சித்ராவும் பாடுவாங்க. ஒரு இளையராஜா சாரோட வெர்ஷன் கேட்ட மாதிரி இது இருந்தது. ஒரு அதாவது மியூசிக் டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் இருந்தது. இட் இஸ் நோ, அதாவது சித்ரா மாதிரி இல்லவே இல்லை. தட்ஸ் ஓகே. அப்படி தான் அவங்கள மாதிரி எப்படி பாட முடியும்? ஒரு ஆண் மாதிரி தான் பாட முடியும், பெண் மாதிரி தான் பாட முடியும். சில கமகம்லாம் வந்து நமக்கு நேச்சுரலாக வரவே வராது இல்லையா? வி கேனாட் ரீப்ரொடியூஸ் அது வந்து அவ்வளோ. பிகாஸ் த ஃபீமேல் வாய்ஸோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நைஸ், ரொம்ப தின்னாக. இட் வில் பி யூனோ வெரி நைஸ். அவங்களால குயிக்காக சங்கதியெல்லாம் போட முடியும், நம்மளால் அவ்வளோ போட முடியாது நினைக்கிறேன் நான். எஸ்பெஷலி அட் லோ ரேஞ்சஸ். ஸோ அதனால் வந்து ஒரு சில கஷ்டங்கள் தெரிஞ்சுது எனக்கு. மற்றபடி யூ டிட் யுவர் பெஸ்ட். நீங்கள் கரெக்டாக எப்படி டியூனை பாடிட்டீங்க, அவ்வளோதான். ஆனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக எனக்கு கேட்கும்போது ஒரு ட்ராக் கேட்குற மாதிரி இருந்தது. அதாவது இது இன்னும் யாரோ பாட போகிறாங்கங்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு பட் ஆனால் இது நீங்கள் கற்றுக்கிற போது உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு கைடன்ஸே இல்லை, எப்படி பாடணுங்கிற கைடன்ஸே இல்லை இந்த பாட்டில் இல்லையா? அது ஒரு புதுமையான அனுபவம். தட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஒரு உங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு, மென்டல் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடும்போது பேசிக்கலி இதுக்கு என்ன கிடைக்குன்னா, நீங்கள் எப்படி அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் இந்த மாதிரி ஃபீமேல் பாட்டு எடுத்து மேல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது. அதாவது இது ஒரு டியூன், இது வந்து கைடன்ஸே இல்லை. என்னோடய குரல் நான் எப்படி இதை பாட போகிறேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பாடுவேங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் தான் இந்த மாதிரி ஃபீமேல் பேஸ்டு சாங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நாங்கள் இந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்குறது அதுக்கு வேண்டி தான். நான் என்ன பண்ண முடியும் இதில், நான் என்ன புதுமையாக பண்ண முடியும்? இப்போ முழுசாகவே உங்களுக்கு பாலசுப்ரமணியம் சார் நல்லா பாடி கொடுத்தா நீங்கள் வர மாதிரியே பாடிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் நான் எப்படி பாட போகிறேன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சுற்று, மாற்று குரல் சுற்று. ஸோ அதை நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க உங்களுடைய குரலில். பட் நீங்கள் இந்த மாதிரி இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டெஃபினெட்லி எல்லா டைப்லேயும் பாட்டு பாடணும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் யூ ஹேவ் தி வாய்ஸ் ஆஃப் தி மக்களுடைய குரல். நீங்கள் அப்படியே அது ஒரு பப்ளிக்கோட ஒரு இவரோட ப்ரொஃபஷ்னல் அந்த சவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. இது யதார்த்தமாக இருக்குது. இந்த யதார்த்த குரலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்ல பாடுங்க. டூபே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். சோம்தாஸ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். மாற்று குரல் சுற்றுலா அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் மதுமதி. ஹலோ மதுமதி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இன்னைக்கு நான் டூயட் படத்துலேருந்து மெட்டுப்போடு பாட்டு பாட போகிறேன். ஓ ஓகே, ரொம்ப நல்ல ஒரு சாங். இந்த சாங்கில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ராக்டிஸ் செஷன்லாம்? ஈஸியாக இருந்ததா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பாடுறேன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படி பாடுறீங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழின் உள்ளத்தினுள்ளே இருப்பள்ளிங்கு வாராது இடர்
செவ்வாயும் கடிகமழ் போல் தாமரை போர் கையும் துதியிடையும் அல்லும் பகலும் அனவரதம் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி தன்னனா 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 தரு தானனா தானனா தன்னனா தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை தட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு இது மக்கள் பாட்டு தன்மான பாட்டு இது போராடும் உங்கள் வாழ்க்கை பாட்டு கல்லூரி பெண்கள் பாடும் கன்னி பாட்டு சபைகளை வென்று வரும் சபதம் போட்டு இது கட்டும் பாட்டு ஈரம் தட்டும் பாட்டு கட்டி செந்தினாய் நெஞ்சே சுட்டும் பாட்டு தாய்ப்பாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு கவிதை செய்க எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க நலம் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்க நம் பூமி மேலே புது பார்வை கொள்க நம் இயற்கை மேல் இன்னும் நீச்சை கொள்க
கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம். அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு மெட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு. அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. சாசனித பாப்பா மகரி கரி நீ சம சப சனி பமகரி சா. சகரி கமனி பம கமபா பசனி ரமபா சமகரி நிசா கமபமபா நிசகரி சா சனிதபா கரி நிசா பபரிரி கரி சா பரி கம பமகரி சா நிதபா கரி கம பத பசனி சகரி மகரி சகரி சனி சா நிதபா பசனிதபா மகரி கரி கபமா தபசா கரி சனித நிசா நிதபா கரி கம பத பச பத பத சமகரி நிசனிதபா பப மகரி சா கரி நிசா சா சா பகரி சா பரி சனிபா கரி கம ப. பேபிமா, இட்ஸ் a cute performance பேபிமா. ஓகே, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ், பாலசாரு பாடின ஒரு அற்புதமான பாட்டு. ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு பாடுறதுக்கு. எப்படி இதை சூஸ் பண்ண? இல்லை மேம், இது ஒரு டஃப்பான பாட்டு மேம். ஸோ இந்த ரவுண்ட் விட்டால் வேற எந்த ரவுண்ட்லையும் பாட முடியாது. அதனால வெரி குட் வெரி குட். நல்ல புத்தி. குட்டியாக இருந்தாலும் நல்ல க்யூட்டப்பியாக இருக்கு, குழந்த மாதிரி இருக்கு. உன் குரல் எப்போவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையாக இருக்குது காதுக்கு. இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக பாடினேன். தேங்க்யூ மேம். எப்போவுமே மதுமதி நல்ல கான்ஃபிடென்ட் ஆக்கும். நான் எப்போவுமே ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். எந்த பாட்டு வந்தாலும் அவங்க ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக தான் அது பாடுறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வீட்டில், இல்லையா? பண்ணுறேன் மேம். அது நல்ல டெடிக்கேஷன். வெரி குட் அம்மா. அப்படியே வேணும். ஏன்னா இந்த பாட்டில் வந்த சுற்றி போடு எவ்ரி டைம் சூப்பராக இருந்தது. அது தேங்க்யூ மேம். அது வரைச்சே மதுமதியை பார்க்குறதுக்கு நான் அந்த தலை அந்த நேரம் மட்டும்தான் கொஞ்சம் இப்படி குலுங்கும். அது எவ்ரி டைம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் இதில் வந்து சாக்ஸஃபோன், நாதஸ்வரத்துக்கு பதிலாக சாக்ஸஃபோன் நிறைய யூஸ் பண்ணியிருக்கு சார். சூப்பர். அண்டு இந்த பாட்டில் வந்து ஆர்கெஸ்ட்ராக்கு அவ்வளோ வேலை. உங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். ஸோ எனக்கு ஓவரால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். மதுமதி, ஹலோ சார். உங்களை என்ன சொல்கிறது, சைல்ட் ப்ராடிஜியா, ஜீனியஸா? ஏன்னா அமேசிங் டேலண்ட் யூ ஹேவ் அட் சச் யங் ஏஜ். தேங்க்யூ சார். ஒரு சின்ன வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வி ஆர் ஸோ ப்ரவுட் டு ஹேவ் யூ இன் தி சூப்பர் சிங்கர் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் பாருங்கள், யூ ஆர் தி யங்கஸ்ட் ஆஃப் தி லாட். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எவ்வளோ டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறம்போது ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. தி பேரண்ட்ஸ் ஷுட் பி வெரி ஹாப்பி. அவங்களுக்கும் பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டாட்டர். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞனாக வருவாங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு அந்த அளவு உங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது. தேங்க்யூ சார். ஒரு கஷ்டமான பாட்டை எடுத்து, அதாவது நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் லைட் மியூசிக் பாடுறீங்க, கர்நாடிக்கில் உள்ள ஹெவியோடைய அந்த சமாச்சாரங்களும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அநாயசமாக பாடுறீங்க. அண்ட் ஆல்சோ ஐ நோ தட் யூ ஆர் லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆல்சோ. யூ ப்ளே வீணா. எஸ் சார். நிச்சயமாக அதுதான். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கம்ப்ளீட் நாலேஜ் இருக்குது, அந்த ஒரு பிடி இருக்குது அந்த சங்கீதத்து மேலே.
அது மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கு. ஐ கேன் சி யூ ஆர் ப்ராப்பர்லி க்ரூம்டு. நீங்கள் சும்மா அதாவது நாலேஜில் பாடலாம், இல்லைனா ஞானத்தில் பாடலாம், ஆனால் ட்ரெயின் பண்ணி பாடுறதுங்கிறது ஐ கேன் சி தட் யூ ஆர் ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் ஆல்சோ. ஸோ அந்த ட்ரெயின் ரொம்ப முக்கியம். அது உங்கள் பேரண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, உங்களுக்கு யாரோ சம்மந்தப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க. தேவ் டன் a வெரி குட் ஜாப். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் சார், எங்கள் குருவும் சார் டாக்டர் ஸ்ரீமதி ஷாம்லா வினோத் மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அதுதான் அது வந்து அங்கே நீங்களும் ரொம்ப ஸ்ரத்தையாக உங்களுடைய குரு பேச்சை கேட்டு வளரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. சில ஸ்டூடெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு குட் ஸ்டூடெண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அந்த மாதிரி நல்லா கற்றுண்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல டேலண்டட் சிங்கர் இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்துறது நம்ம சூப்பர் சிங்கர் ஷோ. அண்ட் இதை நீங்கள் அதாவது இந்த ஆர்கெஸ்ட்ராவில் வந்து எவ்வளவு சேஞ்சஸ், எவ்வளவு ஏற்றம் இறக்கம். அவங்க ஆர்கெஸ்ட்ரா தே பிளேட் ஸோ வெல். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு. ஏன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பொதுவாக லைட் மியூசிக் எனக்கு நான் வந்து சின்ஸ் ஐ பிலாங் டு த லைட் மியூசிக் இண்டஸ்ட்ரி, பொதுவாக வந்து ஒரு கருத்து இருக்கும். லைட் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு வந்து கர்நாடிக்லாம் தெரியாது, அதாவது அதெல்லாம் ஜாஸ்தி ஒன்றும் அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் வாட் எ டீட்டெயில் ஒர்க் யூ டன் இட். ஸோ ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இட்ஸ் அ ஷோகேஸ் ஆஃப் தி டேலண்ட் யூ ஹேவ். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ட்ரூலி என்ஜாய்ட் அண்ட் யூ வில் கோ லாங் வே. ஆல் த பெஸ்ட். ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். மதுமதி, ஹலோ மேம். இந்த பாட்டு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நெக்ஸ்ட் ரவுண்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன் மேம். அழமாட்டிங்கல்ல? இல்லை மேம், அழ மாட்டேன். அதுதான் தெரிஞ்சுது எனக்கு. உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து இந்த டைம் விட்டால் இந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னீங்க இல்லை? அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க. இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கரில் நம்பர் 1 வரீங்களா, நம்பர் 2 3 தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் இதுவரையிலும் அது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. யூ கேன் சிங் எனி டைப் ஆஃப் சாங் நவ், கதா இல்லையா? எஸ் மேம். ஸோ இனிமே நீங்கள் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு வாய்ஸ் இன்னும் மெச்சூர் ஆகலை, தட்ஸ் ஓகே, அது வந்து ஆகும். பட் எல்லா சாங்ஸும் பாடுறீங்க நீங்கள். இந்த பாட்டு பாடுறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. நான் மொத்தத்தில் ஒரு திறமை இதெல்லாம் பக்கத்தில் விட்டுட்டா அடக்கம் பார்க்குறேன் உங்ககிட்ட. அடக்கம் இருக்குது, தேங்க்யூ மேம். ஒரு பக்தி இருக்குது. பக்தின்னா ஏதோ நம்ம கற்றுக்குறோம் குரு மேலே ஒரு பக்தி இல்லை. நிஜமாகவே உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பக்தி இருக்குது, அடக்கம் இருக்குது. ஸோ நான் ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரொம்ப ரசித்தேன் உன் பாட்டு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துமே ரசித்தேன் நான். அம்மாவுக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சுட்டி போட சொன்னேன். சரி, சோடம் காட்டி சுட்டி போடு. வெரி நைஸ். இப்படியே இருங்க, எதுவும் இங்கே வராமல் பார்த்துக்கோங்க. எஸ் மேம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். மதுமதி, ஐ திங்க் நீங்கள் வந்து அடுத்த ரவுண்ட் வரைக்கும் தூங்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? சந்தோஷமாக இருக்கேன். எஸ், ஓகே. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும். வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். மாற்று குரல் சுற்றுல அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சரிகா எஸ் கங்கா ஃப்ரம் கேரளா. ஹலோ சரிகா. ஹாய் வைஷாலி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் உனக்காக வாழ்கிறேன் எந்த படத்திலிருந்து இளஞ்சோலை புதுதா சாங் பாட போகிறேன். ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். சரிகா, மேம் எப்படி இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? இல்லை, நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியல, இருந்தாலும் ஒரு அளவுக்கு பாடிட்டேன். நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாக்குவது இளஞ்சோலை ராஜா சாரோட. அதை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிகா வாய்ஸுக்கு இது ரொம்ப ஆப்டான பாட்டு. ரொம்ப இந்த பாட்டில் வந்து எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அந்த ஹம்மிங்கெல்லாம் நன்னா இருந்தது. என்ன ஜாலம் வண்ண கோலம் அப்படி தானே? என்ன ஜாலம் அவ்வளோ இருக்கா? இருக்கு. அல்ல, சரிகா பாடின போத வண்ண கோலம் அப்படி வந்தது. ஆமாம். அப்படி இருக்கா? அப்படி இல்லை. என்ன ஜாலம் வண்ண கோலம் பூந்தன் அந்த அது அந்த ரொம்ப ஃபீல் வரைச்சி அந்த பூந்தெண்ணல் எல்லாம் கொஞ்சம் தள்ளி இப்படி போய் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனிக்கலை. அது அது சரிகா பாடினது நன்னா இருந்தது. பட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாவமாக எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சரிகா மீதியெல்லாம் நல்லா பாடினேன். இந்த ராகம் ஏன் எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னா, இந்த ஹம்மிங் வந்து ஒரு ராகம், மீதியெல்லாம் வந்து தர்மவதி ஜென்ய மதுவந்தி. அந்த ஹம்மிங் வந்து அவர் வந்து ஒரு ரயர் ராகத்தில் போட்டிருக்காங்க, ஆனந்தவல்லி அப்படின்னு சொல்லி. சா சகமா பா நீ சா சானி பாமாக நீ சா அவ்வளோதானே வருது ஹம்மிங்கில் இல்லையா? ஹம்மிங் மட்டும் ஒரு வாட்டி திருப்பி பாடுறா. ஏன் பாட வச்சேன்னா, நன்னா பாடினேன் இந்த போர்ஷன். ஆனந்தவல்லின்னு ஒரு ரயர் ராகம், அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இதை திருப்பி பாட வச்சேன். மீதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பாடினேன், நல்லா வாய்ஸ். கீப் இட் அப். சரிகா மேம், ட்ராக்ல வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ ட்ரைட் மை பெஸ்ட். இருக்குமா, சிலது வந்து நம்மளுக்கு அறியாமல் நடக்கும், சிலது வந்து அறிஞ்சே நடக்கும். அது வந்து நம்ம கையில் இருக்குது, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக பாடிருக்கீங்க இந்த பாட்டு. தேங்க்யூ மேம். அதனால தான் நாங்கள் வந்து சரிகா, நீங்கள் சரியாக பாடுங்க, சரிகா பாடுங்கன்னு சொல்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. வெரி நைஸ் சரிகா. தேங்க்யூ மேம். இப்படியே பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சரிகா. இனிமேல் சரிகாவை இப்படி தான் பார்க்கணும். தேங்க்யூ. ஹலோ சரிகா. ஹலோ சார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறதே உங்களுக்கு நான் ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் யூ, பிகாஸ் சச் அ டிஃபிகல்ட் சாங். ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப ட்ராமேட்டிக் சாங். அப்புறம் வந்து நன் அதர் தென் எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. அந்த பாட்டை திருப்பி பாடினா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப போல்ட் அட்டெம்ப்ட். பட் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக இருந்தது. பிகாஸ் யூ நாட் 100% பர்ஃபெக்ட். யூ ஹேவ் பொட்டென்ஷியல், பட் இன்னும் ப்ராக்டிஸ், ரிஹர்சல் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த பேசிக் மந்த்ரா இஸ் ப்ராக்டிஸ். ஞானம் அதெல்லாம் ஓகே, டேலண்ட்லாம் ஓகே, பட் த பேசிக் மந்த்ரா ஃபார் டெவலப்மெண்ட் இஸ் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ். வி ஹவ் சீன் என்ன பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், பெரிய வோக்கலிஸ்ட்லாம் நீங்கள் அவங்க பேக்ரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா, தி ஷியர் ஃபிசிக்கல் ஷெட்யூல் ப்ராக்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ், மென்டலை விட ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ், அதுதான் ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருக்கும் அவங்க சப்போர்ட் அவங்களோட பெரிய ஆளாகிறதுக்கு. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹார்ட் அண்ட் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் கீப் ஸ்மைலிங் லைக் வாட் யூர் டூயிங் நவ். நல்லா சிரிச்சிட்டே இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். யூ டன் வெரி வெல். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். நீங்கள் ரொம்ப லக்கி சரிகா. இப்படி ஒரு ஜட்ஜஸ் நம்ம ஷோக்கு நமக்கு கிடைச்சதுக்கு ஐ திங்க் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. எல்லா விஷயத்துலையுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டட் ஜட்ஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் அ லாட் ஜட்ஜஸ். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க சரிகா. கீப் இட் அப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச்.
இந்த மாற்றுக்குரல் சுற்று தென்றலே தென்றலே அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் மூலமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சோலை பூத்ததா அப்படிங்கிற இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் மூலமா வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ரவுண்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு வித்தியாசமான ரவுண்டில் நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's me வைஷாலி signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. Ta-ta, bye-bye.